Peacemakers of Christo. உன் விசுவாசம் கேட்கும் வரைக்கும் இல்லை, பெரும் வரைக்கும் இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா சுவாமி. தேவனே அப்பா, நீர் எத்தனையோ காரியங்களை என் வாழ்க்கையில கேட்காமலேயே கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீர், படிக்க வச்சீர், சாப்பாட்டுக்கு சாப்பிட கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நல்ல நகைகளை கொடுத்தீர், புடவைகளை கொடுத்தீர், காரை கொடுத்தீர், வீட்டை கொடுத்தீர், பெட்டை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ ஆடம்பரமான வாழ்க்கைக்குள்ள என்னை அழைத்து சென்றீர் ஆண்டவரே. சைக்கிளை கொடுத்தீர் ஆண்டவரே, பைக்கை கொடுத்தீர் ஐயா, கம்ப்யூட்டரை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, நல்ல கூலிங் கிளாஸ் கொடுத்தீர் ஆண்டவரே, செருப்பை கொடுத்தீர் ஆண்டவரே. அப்பா, எனக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்தீர், மன பலத்தை கொடுத்தீர். இயேசுவே, நான் பாவத்தில் விழுந்தாலும் என்னை ஆண்டவரே நீர் நான் கேட்காமலேயே எல்லாத்தையும் கொடுத்தீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. நல்ல மனைவியை கொடுத்தீர், நல்ல கணவனை கொடுத்தீர், நல்ல மகனை மகளை கொடுத்தீர், நல்ல மாமனார் மாமியாரை கொடுத்தீர், நல்ல மருமகள் மருமகனை கொடுத்தீர் ஆண்டவரே. நல்ல பெற்றோர்களை கொடுத்தீர், நல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளை கொடுத்தீர் ஆண்டவரே. கேட்காமலே எனக்கு எல்லா வரங்களையும் கிருபைகளையும் அருளையும் ஆற்றலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் சிறு பிள்ளையிலிருந்து கொடுத்து வந்தீரே ஆண்டவரே. நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் தெய்வீக கர்த்தாவே, இந்நாளிலே நீ சொன்ன வார்த்தை ஆண்டவரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று. அப்பா, என் வாழ்க்கையில நான் எதையோ தேடுனேன் ஆண்டவரே, எதையோ கேட்டேன் அப்பா, யார் யார் கதவையோ தட்டுனேன் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, என் வாழ்க்கையில நான் நஷ்டப்பட்டுட்டேன்ப்பா ஆண்டவரே. என் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை வயசு தாண்டிடுச்சு ஆண்டவரே. வயசு தாண்டினதுனால திருமணம் நடக்காதுன்னு சொன்னாங்க, கர்ப்பப்பையில பிரச்சனை, விந்துக்கள்ல பிரச்சனை, குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க ஆண்டவரே. நான் படிச்சேன், ஆனா அழகு இல்ல, அதனால வேலை கிடைக்காதுன்னு சொன்னாங்க ஆண்டவரே. எனக்கு அறிவுள்ளன்னு சொன்னாங்க, திறமை இல்லைன்னு சொன்னாங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே, புத்தி இல்லைன்னு சொன்னாங்க, நான் மெண்டல் சொன்னாங்க, லூசுன்னு சொன்னாங்க ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, தேவனாகிய கர்த்தாவே, நான் நல்ல மனைவி இல்லைன்னு சொன்னாங்க ஆண்டவரே, நல்ல கணவன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்பா. நல்ல பெற்றோர் இல்லைன்னு சொன்னாங்க, நான் நல்ல அப்பா இல்லையா, நான் நல்ல அம்மா இல்லையா சுவாமி. இந்த உலகம் சொல்லுது, என் பிள்ளையே சொல்றான்ப்பா ஆண்டவரே, நான் தகுதியானவன் இல்லை, தகுதியானவள் இல்லை, இந்த குடும்பத்திற்கு நான் தகுதி இல்லையாப்பா, இந்த வாழ்க்கைக்கு நான் தகுதி இல்லைன்னு இந்த உலகம் சொல்லிடுச்சு ஆண்டவரே. அப்பா, நீரோ கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னீரே ஆண்டவரே. இந்த அவல நிலைய வச்சுக்கிட்டு நான் என்னென்னமோ கேட்டேன்ப்பா, எங்கெங்கயோ சென்று கேட்டேன், யார் யார்கிட்டயோ கேட்டேன் ஆண்டவரே. என் கணவனை காப்பாத்துங்கன்னு கேட்டேன், என் மனைவியை காப்பாத்துங்கன்னு கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டேன், வேலை கொடுங்கன்னு கேட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு கேட்டேன், என்ன காதலிங்கன்னு கேட்டேன், எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன் ஆண்டவரே. எனக்கு உடல் சுகத்தை சரியாக்குங்கன்னு கேட்டேன் ஆண்டவரே. கேட்டு 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 ஓஞ்சு போயிட்டேன்ப்பா, மருந்த சாப்பிட்டு 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 ஓஞ்சு போயிட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன் ஐயா, ஒண்ணு இல்லாம உட்கார்ந்துருக்கேன்ப்பா, அனாதையா நிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. அரவணைக்கிற கரங்கள் இல்லையப்பா, புரிந்து கொள்ளுகிற கரங்கள் இல்லையப்பா, என்னை ஏற்றுக்கொள்கிற கரங்கள் இல்லை ஆண்டவரே. நான் யார்கிட்டப்பா போய் கேட்பேன், நான் தட்டாத கதவுகள் இல்லை ஆண்டவரே. அப்பா, என் குடும்பம் மோசமா போயிடுச்சு, நஷ்டத்துல போயிடுச்சு, கடன்ல போயிடுச்சு, என் பிள்ளைக்கு வாழ்வே வேணும், எனக்கு உதவுங்கன்னு எங்க அண்ணன் கதவை தட்டுனேன், அக்கா கதவை தட்டுனேன், தம்பி கதவை தட்டுனேன்,
தங்கச்சி கதவை தட்டுனேன், என் புருஷன் கதவை தட்டுனேன், என் மாமனார் மாமியார் கதவை தட்டுனேன், என்னுடைய அம்மா அப்பா கதவை தட்டுனேன், என் பிள்ளைங்க கதவை தட்டுனேன்ப்பா. ஒருத்தர் கூட உதவி செய்வார் யாரும் இல்லை ஆண்டவரே. ஆமாப்பா, நான் உடைந்தவளாக இருக்கிறேன் ஆண்டவரே. தேடினேன். நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும், சுகம் வேணும், சாப்பாடு வேணும் ஆண்டவரே. எனக்கு தூக்கம் வேணும் என்று தேடினேன் ஆண்டவரே. எங்க தேடினாலும் இல்லப்பா. எனக்கு வந்ததோ பயங்களும் பதட்டங்களும் ஆண்டவரே, மிரட்டல்களும் அவமானங்களும் ஆண்டவரே, இழிவுகளும். என் பேரு கெட்டு போனதுதான்ப்பா மிச்சம் சுவாமி. ஏசப்பா தேவனே, நான் கேட்டும் கிடைக்கவில்லை, தட்டியும் கிடைக்கவில்லை, தேடியும் கிடைக்கவில்லை ஆண்டவரே. அப்பா, நான் தேடினதெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களிடம் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்க மறந்தேன், உம்மையிடம் வர மறந்தேன் ஆண்டவரே. இந்த உலக உறவுகளை நான் மேன்மைப்படுத்துகிறேன், உன்னுடைய உறவை நான் மறந்து போனேன் ஆண்டவரே. நான் உனக்கு சொந்தமானவன் அல்லவா, நான் உனக்கு சொந்தமானவள் அல்லவா ஆண்டவரே. நீதானே அப்பா என் அப்பா ஆண்டவரே, நீதானே அப்பா என் அம்மா, என் ரத்தம் நீதான் ஆண்டவரே, என் உசுறு நீதான்ப்பா, என் பாசம் நீர்தான் ஆண்டவரே. எனக்கு வேற யாரும் இல்லை அப்பா, நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. நான் உனக்கு சொந்தமான பிள்ளை ஆண்டவரே. அப்பா, நீர்தான்ப்பா இந்த உலகத்துக்கு என்ன அனுப்பினீர் ஆண்டவரே. நீ போய் விளையாண்டு வாழடா என்று சொன்னேன். ஆனால் நான் அடிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அவமானப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ப்பா, காயங்களோடு வாழ்கிறேன் ஆண்டவரே. என் மனச பாருங்கப்பா, வெறும் புண்ணுதான் ஆண்டவரே. ஆமாப்பா, எந்த புண்ணை பத்தி உன்கிட்ட சொல்லணும் தெரியலப்பா. என் குடும்பத்துல அவ்வளவு புண்ணுகளை நான் வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த புழு ஆண்டவரே, இந்த புண்ணுல புழு வச்சிருச்சு ஆண்டவரே, சலம் வச்சிருச்சு அப்பா. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிருவேன்னு சொல்லிட்டாங்கப்பா. எனக்கே தெரியுதப்பா, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன்னு. என்னால தாங்க முடியலப்பா. ஏசப்பா தெய்வமே, என் கவலைகள் மிஞ்சி போயிடுச்சு ஆண்டவரே. என் மேல மனம் இறங்கும் ஐயா. எவ்வளவு அடிகளையும், எவ்வளவு காயங்களையும், எவ்வளவு அவமானங்களையும் நான் தாங்குவேன் ஆண்டவரே. எவ்வளவு கடன்களை நான் சுமப்பேன் அப்பா. எனக்கு தைரியத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, சாத்தானை அகற்றி போடுங்க, செய்வினை மாய மந்திர தந்திரங்களை என் குடும்பத்திலிருந்து அகற்றி போடுங்க. என் குடும்பம் காணாத நிம்மதியை காணட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்தை பெறட்டும், வாழ்வை பெறட்டும், வளர்ச்சியை பெறட்டும், கிருபையை பெறட்டும், அருளை பெறட்டும். இப்பிள்ளைகள் மீது நீர் உம்முடைய ஆண்டவரே ஆவியை ஊற்றும் ஐயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. இப்பிள்ளைகள் மீது ஆண்டவரே ஊற்றும் ஐயா. இவர்கள் இப்பொழுது கேட்கிறார்கள் ஆண்டவரே, இப்பொழுது தேடுகிறார்கள், இப்பொழுது உன்னுடைய கதவை தட்டுகிறார்கள். உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய ஆவியை ஊற்றும், உம்முடைய ஆவியை ஊற்றும். ஹalleluya, 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 ஹalleluya. அப்பப்பரிகள சதரிகள பப்பப்பரிகள சத்ரா ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. என்னுடைய நிரந்தரமான தேவன் நீர்தான், எங்களை காக்கிற மீட்கிற தேவன் நீர்தான், சாபங்களை அகற்றுகிற தேவன் நீர்தான், அக்னியை பொழுகிற தேவன் நீர்தான். ஆண்டவரே, தெய்வமாகிய கர்த்தாவே, இதோ பிள்ளைகளை சுகமாக்கும் ஐயா. உம்முடைய கல்வாரி திரு ரத்தத்தை பிள்ளைகள் மீது ஊற்றி அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தாரும் ஐயா. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள்.
திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றிற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.